ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்க ஒரு மூவியோட சீன் மாதிரியே நம்ம மாறன் கனிய காப்பாத்துறாங்க. அத தெரிஞ்சுக்கிட்ட வீராவும் பேசாம மாறன் இருக்க வரைக்கும் நம்ம கனிக்கு எந்த ஆபத்தும் வராது. மாறன வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீரா முதல் முறையா நம்ம மாறன வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வராங்க. இத பார்த்த சூர்யா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீராவோட மனசுல மாறன் இடம் பிடிக்க போறாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம மாறனும் வீராவும் ஒன்று சேர போறாங்கன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கனிக்கு ஆபத்து மேல ஆபத்து வந்துட்டே இருக்கு. இந்த வாட்டி கனி வந்து அப்படியே ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்ந்தால ரவுடி பசங்கள்லாம் நம்ம கனியை வழி மறைக்கிறாங்க. நம்ம கனியும் எதுக்காக நீங்க என் பின்னாடியே வரீங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது அந்த ரவுடிங்களும் நம்ம கனியை விடுற மாதிரி இல்லை. ஏ பாப்பா, நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும் போது நம்ம கனி அந்த ரவுடிங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரி, நம்ம வீரா தான் ஏற்கனவே சொல்லியிருக்கா, ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஃபோனில் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணு, நான் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கல. நம்மகிட்ட ஒரு ஃபோன் தந்தால வீராவுக்கே ஃபோன் பண்ணிட வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம கனியும் ஃபாஸ்டாட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வரும்போது அப்படியே நம்ம வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீரா, என்னை யாரோ துரத்திட்டு வராங்க, யார் என்னன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது, என்னை யாராவது வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம வீராவை என்ன சொல்ற கனி, நீ இப்போ எங்கே இருக்க? நான் இப்போவே யாராவது ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணி உன்னை காப்பாற்ற வைக்கிறேன், நீ எந்த இடம்னு மட்டும் சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம கனியும் ஒரு இடத்த சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீராவுக்கு புரிய மாட்டேங்குது. வீரா பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஆஃபீஸில் இருந்துட்டு எதுவுமே செய்ய முடியல, கனி பாப்பா பாவம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம கனியை ஒரு கட்டத்தில் வீரா யாரோ ஒருத்தங்க தடுத்து அந்த ரவுடிங்களை அடிக்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் அது யாரு கனி அப்படி கேட்கும்போது கனியும் அது என்னோட ரவுடி ஃப்ரெண்டு தான் இப்படி செய்கிறா அப்படி சொன்ன உடனே வீராவும் ஒரு மூவி சீன் மாதிரியே அந்த இடத்துல செமையாட்டு சேர அப்படியே மூவ் பண்ணி அந்த இடத்துல காலு மேலே காலு போட்டுட்டு, கனி நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த ரவுடி ஃப்ரெண்டு உன் பின்னாடி இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்துமே வராது, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கனியும் ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த ரவுடிங்களை செமையாட்டு மாறனை அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம கனியை காப்பாற்றி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கனிக்கிட்ட வந்து கனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்து வர்றதுக்கும் நான் விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம கனியும் இதே தான் வீராவும் சொன்னா, நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கு. கனிக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட என்னாச்சு கனி, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம கனியும் இப்போதைக்கு எதுவுமே இல்லை வீரா, அந்த ரவுடிங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம மாறன் செமையாட்டு கனியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீராவும் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கனிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கனியை ரொம்பவே சேஃபாக நம்ம வீரா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. வீரா நம்ம மாறனை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லும்போது மாறனும் என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம வீட்டு பொண்ணை காப்பாற்றுறது என்னோட கடமை தானே, கனிக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் எப்போவுமே துணையாகவே இருப்பேன், அதை நினச்சி நீ வருத்தவே படாத, யாருன்னு தெரியாத போதே அவளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன், இனி என்னோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்து சும்மாவை விடுவேன், ஆனால் அவளோட உயிருக்கும் உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, எந்த பற்றியும் கவலைப்படாத, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன்னு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வீராவும் பயங்கரமாக யோசனையில இருந்துட்டு இருக்கும்போது வள்ளியம்மை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு வள்ளியம்மைகிட்ட சொன்னால் ரொம்பவே பயந்துருவாங்கன்னு சொல்லும்போது கனியும் நம்ம வள்ளியம்மை கிட்ட எல்லாத்தையுமே சொன்ன உடனே வள்ளியம்மை என்ன சொல்கிற கனி, யார் அந்த ரவுடிங்களாக இருக்கும், யார் உனக்கு இந்த மாதிரி ஆபத்து தரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும்போது அந்த ரவுடி ஃப்ரெண்டு தான் காப்பாற்றினா எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது வள்ளியம்மையும் அந்த ரவுடி ஃப்ரெண்டு இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம வீராவுக்கு பயங்கர யோசனையில் இருந்துட்டு இருக்க, கனிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது, மறுபடியும் கனியை எப்படி நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுவுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்துட்டு இருக்கும்போது மாறனால நம்ம கனிக்கு எந்த பிரச்சனையும் வராது, பேசாம மாறனை வீட்டுக்குள்ள நம்ம கூட்டிட்டு வந்து கனிக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வீராவுக்கு வருது. ஆனா மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா எப்படியுமே மாறனை ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம வீராவும் மாறனை பார்க்கறதுக்காண்டி வராங்க. மாறன் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது மாறன் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. என்ன மேடம், காற்று இந்த பக்கம் வீசிருக்கு, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது
நம்ம வீராவும் இல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் என்கிட்டயா அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் நீ பேச போறியா அப்படி கேட்கும்போது நம்ம வீராவும் ஆமா நீ வந்து கனிய காப்பாத்துனல அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு செயலை செய்யணும் அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் வீரா கிட்ட அப்படி என்னதான் அப்படி கேட்குறாங்க வீராவும் சரி நீ வந்து என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படி சொன்ன உடனே மாறன் அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க என்ன சொல்ற நீ நீ சொல்றது எனக்கு சரியா கேட்கலையே மறுபடியும் சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் நான் தான் தெளிவா சொல்றேன்ல கனியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டே இருக்கு நீ அவ கூட இருக்க வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் கனி ஒருத்தியோட ஒரு நல்லதை நம்பி தான் உன்னை வந்து வீட்டுக்குள்ள நான் கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே நம்ம மாறனுக்கு சந்தோஷமா இருக்கு வீராவே இப்படி சொல்றாளா அப்படி கேட்கும்போது நம்ம மாறணும் சரி கனிக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாதுகாத்துப்பேன் உனக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம மாறனோட ஃப்ரெண்டும் தலை நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதே சமயத்துல நம்ம மாறன் வீட்டுக்குள்ள முறையா வரும்போது வள்ளியம்மா அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க மாறா எனக்கு சந்தோஷமா இருக்கு வீரா இவ்வளவு தூரம் மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை வீராவே உன்னை வந்து இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கா பாத்தியா இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம மாறன் நம்ம வீராவோட வீட்டுக்குள்ளே வராங்க கனி பாப்பாவும் நம்ம வீரா கிட்ட வந்து என்ன வீரா யாருன்னு தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ என்ன என்னோட ரவுடி ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் உன்னோட ரவுடி ஃப்ரெண்டு எத்தனை வாட்டி உன்னை காப்பாத்திருக்கான் அதனால தான் ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து அவனை அனுமதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளி அம்மா கிட்ட வீராவும் வள்ளியம்மா கனி ஒருத்திக்காக தான் இந்த மாறனை வந்து வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன் மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னைக்கா இருந்தாலும் அவன் வந்து நம்ம குடும்பத்துக்கு விரோதியாக தான் இருந்துட்டுருக்கான் ஆனால் நம்ம கனியை வந்து காப்பாற்றின ஒரே காரணத்துக்காண்டி தான் அவனை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனை பற்றி வள்ளியம்மைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வள்ளியம்மையும் சரி வீரா எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது நம்ம கனிக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க நம்ம வள்ளியம்மையும் மாறனை வந்த உடனே சந்தோஷப்பட்டு மாறா உனக்கு என்ன வேணும் எந்த சாப்பாடு வேணாலும் கேளு நான் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கனியும் சேர்ந்து அந்த வீட்டில் இனி லூட்டி அடிக்க போகிறது செமையாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க சூர்யா வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம மாறனை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மாறனை பார்த்து டே என்ன தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளேயே வருவேன் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் மேலே சத்தம் போடும்போது நம்ம வீரா செமையை அதை தடுத்து நிறுத்துறாங்க நான் தான் மாறனை வீட்டுக்குள்ளே அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா அப்படியே நிற்கிறாங்க மாறனும் என்ன இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ புரியுதா நான் ஒன்றும் வேணும்னு வரல வீரா கூப்பிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யாவும் வீரா கிட்ட என்ன வீரா புரியாமல் பேசிகிட்டு இருக்கியா இந்த குடும்பத்துக்கு இந்த மாறனால எவ்வளோ பிரச்சனை வந்துன்னு எல்லாமே ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுறாங்க சூர்யாவுக்கு இப்போ சரியான ஆப்ப நம்ம மாறன் வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.